ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம தாயாரை இப்போ சேவிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னே இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லா கோயில்லையும் சாதாரணமாக உற்சவ மூர்த்தி ஒருத்தர் இருப்பாங்க, மூலவ மூர்த்தின்னு ஒன்று இருப்பாங்க, 2 இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் தாயார் சன்னதியில் மட்டும் 2 மூலவரும் 1 உற்சவரும் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, பூமி தேவின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே ரங்கநாயகி தான். அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது முகலாயர்கள் படையெடுப்பின் போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இங்கே இருக்க சிலையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக உற்சவர் தாயார் இருக்காங்களா அவங்கள துளசி மாடம் இருக்குல்ல, அதுக்கு அடியில் உள்ளே புதைச்சி வச்சுட்டாங்க. புதைச்சி வச்சுட்டு இந்த சிலையை என்ன பண்ணிட்டாங்க, முன்னால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி முன்னால் ஒரு சுவர் மாதிரி எழுப்பி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு பக்கத்துலேருந்து வேறு ஒரு சிலையை எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்க முகலாயர்கள்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கும் எப்படி 40-50 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இவங்க இந்த தாயாரே வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாசுரங்கள்லாம் படிக்கும்போது அந்த சவுண்டு பாசுரம் படிக்கிற சவுண்டு அந்த சுவரை தாண்டி உள்ளுக்குள்ளே போயிட்டே உள்வாங்கிட்டே இருந்தது சவுண்டு. என்னடா சவுண்டு வெளியில் வரவே மாட்டேங்குது, எவ்வளோ பேர் சேர்ந்து பாசுரம் படித்தாலும் சவுண்டு வெளியே வர மாட்டேங்குது, அப்படியே உள்வாங்குது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவரை தட்டி பார்த்துருக்காங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஒரு தாயார் இருந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்கெல்லாம் இப்போ முடிச்சுட்டு முகலாயர்கள்லாம் போயிட்டாங்க. அதனால அந்த தாயாரையும் சேர்த்து அப்புறமா இங்கே துளசி மாடத்துக்கு கீழே இருந்த உற்சவ தாயார் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ 3 தாயாராக இருக்காங்க நம்ம இதில். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரீயாக பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த முகலாயர் ஆட்சியில் இவங்களால ஃப்ரீயாக சுதந்திரமாக பூஜையெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அதனால் அப்படி மறைச்சி வச்சுருந்தது இன்றைக்கி எடுத்து வச்சு நம்ம சுதந்திரமாக நம்ம தாயாரை சேவிக்கிறோம். அதனால தான் 3 தாயார் இருக்காங்க, ஸ்ரீதேவி, பூமி தேவி, ரங்கநாயகின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே நம்ம ரங்கநாயகி தாயார் தான். இப்படி நம்ம தாயாரை சேவிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே வரும்போது பின்னால் பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபம் இருக்கும். அது வைகாசி மாதத்தில் மட்டும் வசந்தோத்சவம் நடக்கும். அப்படியே பக்கத்துலேயே ஊஞ்சல் மண்டபமும் இருக்கும். அதுலேருந்து அப்படியே வந்துட்டே இருந்தோம்னா துளசி மாடத்தை நோக்கி நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரவுண்டாக ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா கோபுரம் தெரியும், தாயாருடைய கோபுரம் தெரியும். அந்த இடத்துல நின்று நம்ம கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே துளசி மாடத்தை 2 தடவை பிரதட்சணம் வருவாங்க. இப்போ 2 தடவை பிரதட்சணை முடித்தோடனேயுமே அந்த இடத்துல உயரமான திண்ணம் இருக்கும். அந்த திண்ணையிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி திருப்பதி பெருமாள் ஒருத்தர் குட்டியாக இருப்பார். அந்த இடத்துல அவரையும் நல்லா சேவிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா நம்ம தூண்ல எல்லாம் நிறைய லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க, வராகமூர்த்தி இருப்பாங்க. எல்லாரையும் சேவிச்சுட்டு வெளியில் வரலாம். வெளியில் வந்தோன்னா மேட்டழகிய சிங்கர் இருப்பார் உயரமாக. இந்த இடத்துல ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். அதுக்கு நேராக மேலே ராமாயணம் இயற்றிய இடமும் இருக்கும். அதுக்கு மேலே மேட்டழகிய சிங்கர் இருப்பார். இவங்களை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.